அனைவருக்கும் வணக்கம். கைஃபா கடைமடை பகுதி ஒருங்கிணைந்த விவசாய சங்கத்திலேருந்து நவீனானந்தன். அனைத்து தமிழர்களுக்கும் விவசாய பெருமக்களுக்கும் சித்திரை திருநாள் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நாங்கள் இதோட கைஃபா ஆரம்பித்து 6 வருஷம் நிறைவு. நாங்கள் ஆரம்பித்தது பேராவணி பெரிய குளம், அதுலேருந்து இப்போ 260 குளம் கம்ப்ளீட் ஆகி போயிட்டுருக்கு. ஒரு 10 டிஸ்ட்ரிக்டில் எங்களுக்கு பெரும் உறுதுணையாக இருந்தது எங்கள் சங்கத்தின் மூத்தவர்களும் மில்கி மிஸ்ட் நிறுவனர் திரு சதீஷ்குமார் சார் அவர்களும், ஐயா நீதியரசர்கள் சுரேஷ்குமார் சார், சுந்தரேசன் சார், போலேந்தி சார், பாரதிதாசன் சார், ஜெயச்சந்திரன் சார், இவங்க எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்திருக்காங்க. அதில் முதல் குளத்தில் நாங்கள் 100 குளம் விட்டோங்கிற இலக்கு அடைவீர்கள் என்று ஊக்குவித்தது நீதியரசர் ஐயா சதீஷ்குமார் சார் அவர்கள், சுரேஷ்குமார் சார் அவர்கள். நாங்கள் இந்த 6 வருஷத்தில் அதிகப்படியான நீர்நிலைகள் கிராமப்புறங்களில் மட்டும்தான் சொல்லுவோம். ரூரல் டெவலப்மெண்ட் அங்கே மட்டும் நாங்கள் தூர் வரணும். அதிகப்படியான விவசாயிகளும் சரி, வறுமைக்கு உட்பட்டவங்களும் அங்கே தான் அதிகமாக இருக்காங்க. நீர்நிலைகள் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு இருக்கும்போது நம்ம பொருளாதாரமாக இருக்கட்டும், ஒரு 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 கிராமத்தின் பொருளாதாரமே நீர்நிலை நம்பி தான் இருக்குது. நாங்கள் ஒரு 100, 150, 200 வெட்டுவோங்கிற இலக்கூட நாங்கள் பயணிக்கலை. ஒரு கிலோ வெட்டுவோம் தான் ஆரம்பித்தோம். அப்படியே எங்களுக்கு எடுத்துகிட்டு போனாங்க, ஒரு ஊக்குவிச்சு எடுத்துகிட்டு போனாங்க. எல்லா கிராம மக்களும் திருவிழாவுக்கு செலவு பண்ணுற நிதியை, சரிசமமான நிதியை நீர்களுக்கு செலவு பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ ஒரு ஏக்கர் கோலங்களால் எங்களால் ஒரு 50,000 வெட்ட முடியும். அதிகபட்சமாக நாங்கள் பெரும் ப்ராஜெக்ட் நாங்கள் பண்ணது கவிநாடு கண்மாய், ஒரு 1200 ஏக்கர் அரசாங்கத்தோட சேர்ந்து செஞ்ச முதல் ப்ராஜெக்ட்டு. இன்னமும் அடுத்த ஒரு 5 ஆண்டில் ஒரு 1000 குள்ள வெட்டணும் எல்லா கிராமத்துலேயும். நம்ம திட்டம்லாம் இருக்குது அரசாங்கத்தில். ப்ளஸ் நம்ம தூர்வார வண்டிகள்லாம் கொண்டுட்டு வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு 10 டிஸ்ட்ரிக்டில் ஒரு அனைத்து நீர்களும் நம்ம தூர்வாருவோம். நம்ம கிடைக்கிற மழை பார்த்திங்கன்னா 130 நாள் பெய்ய வேண்டிய மழை பருவம் குறைஞ்சி இப்போ 30 நாளுக்கு வந்திருக்கு. 30 நாளில் பெய்ய வேண்டிய மழை ஒரு நாளில் கூட பெஞ்சிருக்கு. இப்படி தான் இருக்குது. அதிகப்படியான மழை பெய்யும் போது ஒரு நாளைக்கு 30 சென்டிமீட்டர் 40 சென்டிமீட்டர் மழை பதிவாகும் போது நம்ம அதிகப்படியான தண்ணியை சேமிக்க வேண்டிய பொறுப்பில் நம்ம இருக்கோம். அதுக்கு நம்ம நீர்வழி தடங்கள், வரத்து வாய்க்கால், குளங்கள்லாம் தூர்வாரி நம்ம சேகரித்து வச்சுக்கணும். இப்போ சம்மரில் நம்ம நிறையா வேலை பார்த்தா தான் ஜூலை ஆகஸ்ட் மாதம் காவேரிலேருந்து வரும்போதும் சரி, பைக்கிலேருந்து தண்ணி வரும்போதும் சரி நம்ம சேமிச்சிக்க முடியும். நமக்கு பெரும் மழை எப்படின்னா நார்த் ஈஸ்ட் மன்சூன் சொல்லுவோம். அக்டோபர் மாதம் கிடைக்க பெரிய மழை தான் நமக்கு அதிகப்படியான நீர் நமக்கு கிடைக்கிது. இப்போவே நம்ம நீரை சேமிக்க பழகிக்கணும். அதுக்குள்ளே நீர்களை தயார்படுத்தி வச்சுக்கணும். ஆனால் கிராமப்புறங்கள் எல்லா மக்களும் உங்கள் கிராம சபை கூட்டத்தில் நீங்கள் நிறைவேற்ற வேண்டிய முதல் தீர்மானம், அனைத்து கோயிலுக்கு செலவு பண்ணுற நிதியை கிராமப்புற மேம்பாட்டுக்கு, நீர்நிலைக்கு முக்கியத்துவம் கொடுக்குமாறு தலைமையிலும் கேட்டுக்கொள்கிறேன். இதனால் விவசாயிகளும் சரி, விவசாயிகளை சார்ந்த விவசாய தொழிலாளர்களும் முன்னேறுவாங்க. இதை நம்ம செஞ்சோன்னா நம்ம போதிய நீர்களை நம்ம சேமிச்சுக்கலாம். 365 நாளுக்குள்ள நீரை நம்ம பாதுகாத்துக்கலாம். நமக்கு அதிகப்படியான விவசாயிகள், பொதுமக்களும் சரி, கிரவுண்ட் வாட்டர் நம்ம எடுத்துக்கலாம். நிலத்தடி நீர் நம்ம எவ்வளோ வேணால் உறிஞ்சிக்கலாம்னு நினைக்கிறாங்க. நிலத்தடி நீருங்கிற எப்படின்னா நம்ம பேங்க்லேருந்து வாங்குற கடன் வாங்குற மாதிரி. நம்ம ஒரு 1000 ரூபா கடன் வாங்கினோம்னா திருப்பி அந்த பணத்தை 1000 ரூபா திருப்பி கொடுக்கணும் வட்டியோட. கிரவுண்ட் வாட்டர் எப்படி தான், எவ்வளோ தூரம் நம்ம தண்ணி எடுக்கிறோமோ திருப்பி அந்த தண்ணியை நம்ம திருப்பி கொடுக்கணும் அவங்களுக்கு. எப்படி நம்ம திருப்பி கொடுக்க முடியும்னா இந்த மாதிரி நீர்களை தூர்வாரி தான் திருப்பி கொடுக்க முடியும். அதனால் அனைத்து கிராம மக்களும் ஒருங்கிணைஞ்சு இதெல்லாம் முன்னெடுப்போம். அடுத்த சித்திரைக்குள்ளே ஒரு 1000 குளத்தை வெட்டணும். ஒரு கிராம மக்கள் நீங்கள் முன்னெடுக்கணும். நன்றி, வணக்கம்.